அது வந்து ட்ரூத் சோஷியல் அப்படின்றதோட ட்ரம்பட் சோஷியல் அப்படின்னு வச்சிருக்கலாம். ட்ரம்ப் வேற அந்த வந்துருதா, அவருக்காக ஊதுன்னு ஊதி நிற்கிறாங்க. இதுதான் அவருடைய புகழ் பாடுவதற்காகவே அந்த சமூக வலைதள பக்கத்தை உருவாக்கியிருக்காங்க. அமெரிக்கா வந்து இந்தியாவை அப்படியே அவங்க கையில் வச்சுருக்காங்க. பாகிஸ்தானுக்கே வச்சுக்க துப்பு இல்லை, சீனாகாரன் தட்டிட்டு போயிட்டான். இதுல வந்து இவர் சொல்றாரு இந்தியாவை ரஷ்யாவை எந்த காலத்துல இவங்க கையில் வச்சு. ஸோ இருபெரும் நாடுகள் கிரேட் சிவிலைசேஷன்ஸ் இப்போ ரெண்டு பேருமே. அப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தி வச்சிருக்காருன்னா இது வந்து செங்கோட்டையின் இபிஎஸ் அவர்கள் மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்துறதோட பெரிய விஷயம் நினைக்கிறேன். ஃப்ரெண்டா வரியா யாரா இருந்தாலும் வரவேற்போம், எதிரியா வரியா எவனா இருந்தாலும் முகரைய பேர்ப்போம். இதுதான் நம்ம பாலிசி. அதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க கேட்டீங்கல்ல எஸ்சிஓ உடைய இம்பாக்ட் என்ன அப்படின்னு, இதுதான் அந்த இம்பாக்ட். ஏன்னா சீனா கிட்ட இருந்து ரேர் எர்த் மினரல்ஸ் அதெல்லாம் வரணும். அண்ட் சைனீஸ் சப்ளை செயின் நின்றுச்சு அப்படின்னு சொன்னா வரப்போகின்ற சீசன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆடி போயிடும் அமெரிக்கா. அதனால வந்து நேத்து வரைக்கும் புரிஞ்சுதல்னு வந்தாரு, ஆனா திடீர்னு வந்து பரஸ்பரம் உருவுக்காக வராரு. திடீர்னு ஒரு மனமாற்றம் அடைவதற்கு என்ன சார் காரணம்? இது வந்து நீங்க வித்தியாசமெல்லாம் நினைக்காதீங்க. அண்ணன் எப்பவுமே இப்படிதான் பேசுவாங்க. ஐநா சபைன்னா என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டகர் நீங்க நினைச்சுருக்கீங்களா? என்ன கேட்டா ஜெய்சங்கர் அவர்கள் கூட போக வேணாம். யாராவது ஒரு கிளர்க் இருந்தாங்கன்னா அவங்களை அனுப்பிச்சு நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்ல. இன்னைக்கு ஐநா சபைக்கு என்ன பவர்? ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டெய்லி பஞ்ச் அருண் சார் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். சார் வணக்கம் கோபி. சார், ரஷ்யாவையும் இந்தியாவையும் இருட்டில் இருக்கும் சீனாவிடம் இழந்து விட்டோம் என்று ட்ரூத் என்ற வலைதள பக்கத்துல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து வேதனைய கொட்டியிருக்காரு. என்ன சார் காரணம்? அதுக்கு முன்னாடி அந்த ட்ரூத் வலைதள பக்கம் என்றால் என்ன சார்? நாம வந்து இன்ஸ்டாகிராம் கேள்விப்பட்டிருப்போம், ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ ட்ரூத் என்ற வலைதள பக்கம் புதுசா இந்தியர்கள் மத்தியில வலம் வருது. என்ன சார் காரணம்? அதாவது இப்போ நம்ம எக்ஸ்னு சொல்றோம், இதுக்கு முன்னாடி ட்விட்டர்னு இருந்தது இல்லையா? அதுல வந்து எலான் மஸ்க் வாங்குறதுக்கு முன்னாடி ட்ரம்ப்பை பேன் பண்ணிட்டாங்க. ஒரு தோத்த பிறகு அவர் பார்த்தாரு, நீங்க என்ன பேன் பண்றது, நான் புதுசா ஒன்று ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ட்விட்டர் ஃபேஸ்புக் ரெண்டுத்தையும் சேர்த்த ஒரு கலவை அப்படின்னு சொல்லலாம். ட்ரூத் சோஷியல் அப்படின்னு ஆரம்பிச்சாருங்க. அது இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்விட்டர்ல கூட அந்த அளவுக்கு விளம்பரம் வராது போல இருக்கு. ட்ரூத் சோஷியல்ல அது பாட்டுக்கு விளம்பரம் வந்து நிற்குது. தலகாணி விளம்பரம்லாம் வந்து நிற்குது. ட்ரம்ப் கிட்ட இல்லாத காசா இப்படி வந்து ஒரு தலகாணி விளம்பரம் வச்சு தான் காசு பார்க்கணுமான்னு எனக்கு தெரியல. அடுத்தது இப்போ நீங்கள் ட்விட்டரில் ஜாயின் பண்ணீங்க இல்லை ஃபேஸ்புக்கில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னீங்க. அதுவே வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும், இன்னும் யாரெல்லாம் தெரியுமா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் ட்ரூத் சோஷியல் அப்படி கிடையவே கிடையாது. நான் இது சரி என்னதான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதில் மெம்பர் ஆகிட்டேன். போன உடனே நான் எதுவுமே பண்ணல. அதுவே ஒரு 60 பேரை போட்டுட்டு நான் வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு. நான் எங்கடா ஃபாலோ பண்ண, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஆல்ரெடி கொடுத்துருச்சிங்க. அதில் ஃபர்ஸ்ட்டு அண்ணன் டொனால்ட் ட்ரம்ப், அதுக்கப்புறம் ஒரு பெரிய குரூப் இருக்குது, அதில் நியூஸ் சைட் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. ஆனால் யார் இந்த 60 பேர் 59 பேர் ஆக்சுவலாக எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, எல்லாமே ஆரம்பமே அதிரடி அருமையான சரவெடின்னு டங்கு 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 டங்குன்னு ஜால்ரான்ல டமாராட்சின்னுக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் ட்ரம்ப் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, நீ நடந்தால் நடையழகு அப்படி பாடாத குறை. அவருடைய புகழ் பாடுவதற்காகவே அந்த சமூக வலைதள பக்கத்தை உருவாக்கியிருக்காங்க. ஆமா, அது வந்து ட்ரூத் சோஷியல் அப்படின்றதோட ட்ரம்பட் சோஷியல் அப்படின்னு வச்சிருக்கலாம். ஏன்னா ட்ரம்ப் வேற அந்த வந்துருதா, அவருக்காக ஊதுன்னு ஊதி நிற்கிறாங்க. இதுதான் சரி. ரஷ்யாவையும் இந்தியாவையும் இழந்து விட்டோம்னா இன்னைக்கு மறுபடியும் பின்வாங்கி விட்டார். இல்லை நாம இழக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இருக்கட்டும். இழந்தாருன்னா நீங்க என்ன முன்னாடி கையில் வச்சிருந்தீங்களா? இப்போ ஒரு காலத்துல பிரிட்டன் வந்து இந்தியாவை காலனி ஆதிக்க நாடாக வைத்திருந்தது. அதை இழந்து விட்டோம் அப்படின்னு சொன்னா அப்ப கரெக்ட், வி லாஸ்ட் இட் அப்படின்னு சொல்லலாம். அது நமது சுதந்திர போராட்டத்தில் வந்தது. நீங்க என்ன அமெரிக்கா வந்து இந்தியாவை அப்படியே உங்க கைக்குள்ள வச்சிருந்தீங்களா? பாகிஸ்தானுக்கே வச்சுக்க துப்பு இல்லை, சீனாகாரன் தட்டிட்டு போயிட்டான். இதுல வந்து இவர் சொல்றாரு இந்தியாவை ரஷ்யாவை எந்த காலத்துல இவங்க கையில வச்சிருந்தாங்க. நட்புறவு இருந்தது. ரஷ்யாவோட என்ன பண்ணீங்க? நட்புறவாக இருந்தீங்க. இப்ப ரீசெண்டா என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? அவரு இந்த ட்ரோன்ஸ் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து கிளாசிபிகேஷனை மாத்திட்டாரு. இனிமே நீங்க அதை ட்ரோன் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லணும். இது ட்ரோனுக்கும் ஏர்கிராஃப்ட்டுக்கும் என்ன வித்தியாசம், அதையே இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னா, ட்ரோன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது வந்து சில அந்த கண்ட்ரோல் ரெஜிம் அப்படின்னு சொல்லுவாங்க, தடை ஒப்பந்தங்கள், அதை மீறுற மாதிரி இருக்கும். அதையே நீங்க ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த லிமிட்டு, ஃபயர் பவர் அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இதை வந்து நீங்க எங்க ஒன்னா யாருக்கு ஒன்னா விற்கலாம். அதுதான்.
ஸோ இவங்க இன்னைக்குமே நட்புறவாக இருந்தது கிடையாது. இந்தியாவோட ஒரு மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகிட்டு இருந்தது. எஸ்பெஷலி ட்ரம்ப்போடைய ஃபர்ஸ்ட் டேர்மில் வந்து மோடி அவர்களோட ரொம்ப நெருக்கமாக இருந்தார். எல்லாம் ஓகே. ஆனால் இன்னைக்கு அவர் கண்ணில் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் தெரிய மாட்டேது. டாலர் 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 இது மட்டும்தான் தெரியுது. அடுத்த G20 சம்மிட் எங்கேயாவது ஒரு இடத்துல நடத்தணும் அப்படின்னா அவரோட இடத்துல நடத்திக்கிறேன் அப்படின்னுக்கிறாரு. என்னன்னா காசு. எப்படியெல்லாம் காசு பார்க்கலான்னு பார்த்துட்டு இருக்காரு. அதனால அவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அதெல்லாம் கண்ணில் தெரியல. யூரோப்பியன் யூனியனை பிடிச்சி கத்துறாரு. யார் யாரெல்லாம் ஃப்ரெண்டாக இருக்காங்களோ ஜப்பான், ஆஸ் பர் மை ஆர்டர்ஸ் ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் 550 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன் அந்த மக்களுக்கெல்லாம் சுயமரியாதை கிடையாது? அவங்க என்ன நினைப்பாங்க? எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும் போட்டு தள்ளலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ட்ரூத் சோஷியல் அப்படின்றது ட்ரம்ப்பை புகழதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். சீனாவிடம் வந்து இந்தியா ரஷ்யாவை இழந்து விட்டோம் அப்படின்னு சொன்னா அது நீங்களா உங்களுக்கு ஆப்பு வச்சுக்கீங்க. வேற யாரும் நாங்களா ஒன்றுலாம் போய் ஒட்டிக்கல. அண்ட் அஃப்கோர்ஸ் இப்ப சீனாவோட நான் அப்படி ஒன்றும் போய் ஒட்டிக்கல. அவங்க தான் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சூழலை உருவாக்கி கொடுத்ததே அமெரிக்கா தான். அதுக்காக ஒன்றும் நோபல் கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம். என்னப்பா இது வரைக்கும் வந்து இந்தியாவும் சீனாவும் இந்த மாதிரி நட்புறவுடன் இருப்பார்கள் அப்படின்னு யாராவது எதிர்பார்த்திருப்பாங்களா? ஸோ இருபெரும் நாடுகள் கிரேட் சிவிலைசேஷன்ஸ் நம்ம ரெண்டு பேருமே. அப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தி வச்சிருக்காருன்னா இது வந்து செங்கோட்டையின் EPS அவர்கள் மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்துறதோட பெரிய விஷயம் நினைக்கிறேன் கோபி. ஸோ அதுக்காகவாது அவருக்கு அவார்டு கொடுத்தே ஆகணும் சார். அதே போல வந்து ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் ரஷ்யா, சீனா, இந்தியா உலகத்தில் இருக்க மாபெரும் 3 நாடுகள் ஒரே இடத்துல சங்கமிச்சிருக்கு. இது வந்து எத்தகைய தாக்கத்தை வந்து அமெரிக்கா அரசியல்லையும் பொருளாதாரத்திலையும் ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க சார்? அதுதான் தெரியுது. அன்னைக்கு என்ன சொல்லியிருந்தாரு, சீனாவுக்கு சொல்றாரு, பாருங்க உங்களுக்காக வந்து நாங்கள் எங்கள் சோல்ஜர்ஸ்லாம் எவ்வளோலாம் செத்துக்கிறாங்க, எவ்வளோலாம் ரத்தம் சிந்திக்கிறாங்க தெரியுமா, இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு. இத்தனை வருஷமாக இதை பற்றி யாருமே பேசினது கிடையாது. திடீர்னு ஞாபகம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன போஸ்ட் போடுறாரு, இல்லை சில பேருக்கெல்லாம் இந்த விஷயம் சரியாக புரியல, இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் டாரிஃப் போட்டோம்னு சொல்கிறாங்க அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்ருக்காரு. ஸோ அவருக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இந்த 3 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஜால்ரா அடிச்சிட்டு இருக்க யூரோப்பியன் யூனியனுமே வந்து அடி வாங்கி உட்கார போகுது அப்படின்னு சொல்லி ஒரு வைத்தறிச்சல் புலம்பல் அப்படிதான் சொல்லணும். ஆனால் அதுக்காக வந்து அவங்க பயந்துட்டாங்க, சரண்டர் ஆயிட்டாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது வந்து அந்த கையில் கத்தியை வச்சுக்கினே தான் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. முதலை கண்ணீர் வெடிக்கிறாரோ, கண்ணீரோ இல்லை வந்து செந்நீரோ, ஏன்னா சீனர்களுக்காக அதைத்தான் வடித்தோம் அப்படின்னு சொன்னார் அவர். பட் நாம எப்பவுமே உஷாரா இருக்கணும். இப்போ சீனா கிட்டேயும் வந்து நம்ம ரொம்ப நெருங்கி போயிடல, ஆஹா அப்படின்ட்டு நேரு காலத்தில் இருந்த மாதிரி இந்தி சீனி பை பை அப்படின்லாம் நம்ம போல. அதே மாதிரி அமெரிக்காவை விட்டும் நம்ம விலகி போல. நீங்க தான் கொச்சல் குத்துனுக்கிறீங்க, அதை நீங்க ரியலைஸ் பண்ணணும். அந்த கொச்சலை நிறுத்திங்கன்னா அதுக்கப்புறம் நாம ஓகே ஆயிரும். இப்போ பாருங்க, கடைசியா ட்ரம்ப் ஒன்று போட்டிருக்காரு பாருங்க, இந்தியா இஸ் அ கிரேட் கண்ட்ரி, மோடி இஸ் அ கிரேட் பிரைம் மினிஸ்டர், எங்களுக்குள்ள அவ்வளோ நட்பு இருக்கு அப்படின்னுக்கிறாரு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மோடி வந்து அதை ரீட்வீட் பண்ணிக்கிறாரு. அதுல வந்து அவர் கமெண்ட்டை போட்டிருக்காரு. இது வரைக்கும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. ஆளாளுக்கு ஏதோ பேசியிருந்தாங்க, எதுவுமே நம்ம கண்டுக்கல. அப்படியா நீ வந்து நட்புறவோட வரியா, வரங்க ஃப்ரெண்டா வரியா, யாரா இருந்தாலும் வரவேற்போம், எதிரியா வரியா எவனா இருந்தாலும் முகரைய பேப்போம். இதுதான் நம்ம பாலிசி. அதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். அவங்க மாறிட்டாங்கன்னா நீங்க கேட்டீங்கல்ல SCO உடைய இம்பாக்ட் என்ன அப்படின்னு, இதுதான் அந்த இம்பாக்ட். நேற்றுக்கு வந்து வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் வந்து செய்தியாளர்கள் சந்திச்சிருக்காரு. மீண்டும் வந்து இந்தியா நட்புறவுல போவீங்களா அப்படின்ற போல ஒரு கொஸ்டினை வச்சிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் 2 பேருமே சுமூகமாக தான் இருக்கோம், இந்தியாவும் அமெரிக்காவும் உறவுல ரொம்ப இதுவாக தான் இருக்கு அப்படின்ற போல சொல்லியிருக்காரு. அதுக்கு அப்படியே நம்மளுடைய பிரதமர் வந்து பதிலடியா கொடுத்திருக்காரு, உறவுல தான் இருக்கும், அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற போல சொல்லியிருக்காரு சார். இப்படி சொல்லலாமா? டிடிவி தினகரன், எங்களுக்கும் EPSக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நாங்கள் சுமூகமாகத்தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ சுமூக உறவில் இருக்கவங்க மேலே தான் வந்து இஷ்டத்துக்கு நீ டாரிஃப் போடுவியா? ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, என்னங்க ரஷ்யாவை வந்து போட்டு அடிச்சு நிற்கிறாங்க உக்ரைனை, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் நாங்கள் இந்தியா மேலே சாங்ஷன் போடுறோம். டேய் அவன் பண்ணினுக்கிறான், அவனுக்கு எதிராக என்னடா பண்ண அப்படின்னு கேட்டால் நாங்கள் இந்தியாவுக்கு எதிராக சாங்ஷன் போடுறோன்னா இது என்னடா, இதுக்கு அது பதில் இல்லையே அப்படின்னு 23ஆம் புலிகேசி சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து இது பாருங்க, அன்னைக்கு அலாஸ்கா மீட்டிங்கில் புட்டின் வந்து அசிங்கப்படுத்திட்டு போயிட்டார். அப்படியே போகிற போகில் சோகா சொல்லிட்டு போகிறார், நீங்கள் வந்த உடனே அமெரிக்கா ரஷ்யா வர்த்தகம் 20% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அப்படி பொடி வச்சு பேசிட்டு போயிட்டார். நான் லூஸு, எங்களை வாங்காத, நீ வாங்குறதுனால டாரிஃப் போடுற அப்படின்னு சொல்ற, நீ வந்த உடனே ட்ரம்ப் எப்போ வந்தார், ஜனவரியில் பதவி ஏற்றுக்கினாரா, 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. வெக்கம் இல்லையா உங்களுக்கு அப்படின்னா, அது இல்லை அப்படி இல்லை, சரி சீனா வாங்குறாங்களே அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. ஏன்னா சீனா கிட்டேருந்து ரேர் எர்த் மினரல்ஸ் அதெல்லாம் வரணும், அண்ட் சைனீஸ் சப்ளை செயின் நின்றுருச்சு அப்படின்னு சொன்னால்
இந்த வரப்போகின்ற சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா ஆடி போயிடும் அமெரிக்கா. அதனால வந்து சீனா மேல டாரிஃப் கிடையாது. இவங்க என்ன பண்றாங்க, இந்த பிரித்தாளும் சூழ்ச்சி கோபி. ரஷ்யா ஒரு பக்கம், நாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப். அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ட்ரம்ப்புக்கு நான் தான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே, அவருக்கு டாலர் தான் கண்டு தெரியுது அப்படின்னு. ஸோ அங்க வந்து நாம 3 வருஷம் கழிச்சு ரிட்டையர் ஆகிட்டு போனாலும் 3.5 வருஷம். அதுக்கப்புறம் நம்ம பிசினஸ்னு ஒன்று இருக்குது இல்லை, அது பர்மனன்ட். பிரசிடென்ட் போஸ்ட் தான் வந்து டெம்பரரி. புள்ள இருக்கா, மருமகன் இருக்கா, பொண்ணு இருக்கா, இவங்களுக்கெல்லாம் வந்து இப்பவே நாம பதவியில் இருக்கும்போதே இதெல்லாம் செஞ்சாதானே. அமெரிக்காவில் சொல்றேன், நீங்க வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க. ஸோ அதனால ரஷ்யா ஒரு மாதிரி டீல் பண்றது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு வித்தியாசம். இப்போ நம்ம நினைப்போம்ல, என்ன சீனாவும் தான் வாங்குறாங்க, நம்மளும் தான் வாங்குறோம், நம்ம மேல மட்டும் டாரிஃப் போட்டிருக்காரு அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு டிவைடை உருவாக்குறது. இப்படி பண்ணி இவங்க 3 பேரும் ஒன்று சேராம பார்க்கலாமா அப்படின்னு இவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. நீ என்ன ஒன்னா பண்ணு, அவனுக்கு 50, இவனுக்கு 30, இவனுக்கு 20, எவ்வளவு வேணா போட்டுக்க, அதை பத்தி கவலை இல்லை. நாங்க 3 பேரும் ஒன்று தான், ஒன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ. நேத்து வரைக்கும் புரிஞ்சுதல்னு வந்தாரு. ஆனா திடீர்னு வந்து பரஸ்பரம் உறவுக்காக வராரு. நாமளும் வந்து அவரை பாராட்டி, அவ்வளவு இழுந்தெல்லாம் பேசல, அவரையும் பாராட்டி தான் பேசுறோம். திடீர்னு ஒரு மனமாற்றம் அடைவதற்கு என்ன சார் காரணம்? இது வந்து நீங்க வித்தியாசமெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. அண்ணன் எப்பவுமே இப்படிதான் பேசுவார். இது ஒன்றும் புதுசு கிடையாது. திடீர்னு வந்து நீங்க வந்து எனக்கு நட்புன்னுவாரு, திடீர்னு நீங்க வந்து பகை அப்படின்வாரு. திடீர்னு ரஷ்யா என்ன நினைச்சுக்கிறீங்க, அலாஸ்காவுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? 2வது முறை ஆட்சிக்கு வந்த உடனே அவருடைய அகங்காரம் அதிகரிச்சிருச்சோ? என்னைக்குமே அதிகமாக தான் இருந்தது, இன்னைக்கு அதிகமா வெளிப்படுகின்றது, அவ்வளவுதான். ஆனா கடந்த ஆட்சியெல்லாம் நம்ம மீது பெருசா ஒன்னையும் ஒரு இது போல புஷ் பண்ணலையா சார் நம்மள வந்து? இல்ல கோபி, காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 2020 அந்த ரீ எலெக்ஷன் போது என்ன ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, இவர் மேல அபாண்டமா சில பழிகளை எல்லாம் சொல்லி அது சில இதெல்லாம் நடந்து அவர் அந்த எலெக்ஷனையே ஒத்துக்கல. நான் தோத்து போல, ஜெயிச்சிட்டேன், இவங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி நிற்கிறாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அவர் வீட்டிலலாம் போயிட்டு FBI ரெய்டு நடந்து அவர் ஒய்ஃபோட பீரோவெல்லாம் திறந்து ரொம்ப அசிங்கம் பண்ணாங்க. ஸோ அதனுடைய விளைவுகளை தான் இப்போ பார்க்குறீங்க. எல்லாரையும் போட்டு தாக்கி நிற்கிறாரு. ஏங்க எலான் மஸ்க் ஆரம்பத்தில் ட்விட்டரில் இவர் சப்போர்ட் பண்ணது எலான் மஸ்க் தான். இன்னைக்கு அவரே மூலையில் போய் உட்காந்து நிற்கிறாரு. ஆனால் ஃபேஸ்புக் வந்து இவருக்கு எதிராக நடந்துட்டாங்க. மார்க் சக்கரபர்க். அதே மாதிரி கமலாக்கா கேம்பெயினுக்கு நிறைய டொனேஷன் கொடுத்தது மார்க் சக்கரபர்க். இன்னைக்கு அவரை கூப்பிட்டு வச்சு பேசி நிற்கிறாரு. விருந்தில் வந்து எலன் மஸ்க் இல்லை சார். ஆமா, ஏன்னா அவர் நண்பர் இல்லையா, அதனால அவரை வெளில துரத்திட்டாரு. அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மஸ்கும் சும்மா இல்லை. சரி ரைட்டுங்க, நீங்க ஏதோ கேம்பெயின்ல ஹெல்ப் பண்ணீங்க, அதனால வந்து உங்களுக்கு DOGE அப்படின்னு ஒன்று கொடுத்தாரு, எஃபிஷியன்சியை கொண்டு வாங்கினாரு, செலவை குறைங்கன்னாரு. அத்தோட விட வேண்டிதானே. பிள்ளைய கொண்டாந்து ஓவல் ஹவுஸில் உட்கார வச்சுக்கின்னு அது டேபிளில் உட்காந்து கூத்தடிக்குது. இவர் பாவம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காரு. போதாக வரைக்கும் அவர் கொஞ்சம் பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு எலான் மஸ்க். அதனால தான் அவரை வந்து கட்டம் கட்டி உட்கார வச்சிட்டாங்க. இப்போ அவருக்கு புரிஞ்சிடுச்சு, இப்போ நமக்கு பாலிடிக்ஸ்லாம் வேணாம், வெறும் பிஸ்னஸோட ஒதுங்கிடுவோம் அப்படின்னு. வேற சண்டன் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அரசியல்லாம் எத்தனை நாளைக்கு, இதுனா இந்தியா மாதிரியா கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து பிரைம் மினிஸ்டரா இல்லை வந்து எம்எல்ஏவா பதவியில் இருக்கிறதுக்கு. அதனால பார்த்தாரு, மிச்சு பணம் ஒன்று 3.5 வருஷம், அதுக்குள்ள நம்ம நிறைய சேர்த்துடணும், அதுக்கப்புறமும் நம்ம பிஸ்னஸை வந்து பக்காவாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இதில் வந்து எதிரியாக இருந்த ஃபேஸ்புக்கை கூப்பிட்டு உட்கார வச்சிங்கன்னு இதே தான் வேலை. கட்ட பஞ்சாயத்து மாதிரி, நீ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுற, அவர் ஏதோ சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றாரு. அந்த மைக்கில் அது ரெக்கார்ட் ஆகி அது எல்லாருக்கும் கேட்குது. அது இது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆப்பிள் அது மாதிரி தான், நீங்கள் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்க, பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதிராக டாக்ஸ் கிடையாது. ஜப்பானை கூப்பிட்டு 550 இன்வெஸ்ட் பண்ணு. அதுக்கப்புறம் ஒரு சில நிறுவனங்களுக்கு எதிராக யூரோப்பியன் யூனியனில் ஃபைன் போட்டிருக்காங்க. அது எப்படி நீ ஃபைன் போடுவேன், திருப்பி கொடு, இவங்களுக்காக அவர் கேட்டுனுக்கிறாரு. ஸோ அவர் கண்ணில் தெரியறதெல்லாம் டாலர் தான் கோபி. இது அமெரிக்க மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க பாக்கெட்லேருந்து டாலரை பிடுங்கி தான் இவர் வந்து கஜானா கொண்டு வந்து வச்சுன்னுக்கிறாரு. அவர் சொல்றாரு டாரிஃப்லாம் போட்டதுனால பாருங்க இவ்வளோ பில்லியன் வந்து குவியுது அப்படின்னு. ஆனா விளக்கென்ன, அந்த பில்லியன்ஸ் எல்லாம் இந்தியன்ஸோ சைனீஸோ பே பண்றது கிடையாது, உங்க நாட்டு மக்கள். அவங்க தான் வந்து அந்த இன்க்ரீஸ்டு ப்ரைசஸ், ஏற்கனவே பீஃப் 12% ஏறி போச்சுன்றாங்க, காஃபி விலை ஏறி போச்சுன்றாங்க, எல்லா விலையும் ஏறி நிற்குது. இன்னும் ஒரு 6 மாசத்துல பார்த்தீங்கன்னா தறிகட்டு ஓட போகுது விலையெல்லாம். அண்டு லே ஆஃப் இன்க்ரீஸ் ஆகினுக்குது, வேலையை விட்டு பிங்க் ஸ்லிப் கொடுத்து தள்ளுறான் இல்லையா, அது இன்க்ரீஸ் ஆகினுக்குது. நியூ ஜாப் கிரியேஷன் அப்படின்றது குறைஞ்சி நிற்குது. இதை தான் ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தாரு, சார் இவ்வளோ தான் சார் பியூரோ ஆஃப் லேபர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு, இவ்வளோ தான் சார் ஏறிடுது. என்ன கம்மியாக காமிக்கிற நீ, இல்லை சார் இவ்வளோ தான் சார், அவனை தூக்கு குணத்தரை கொண்டு வந்து உட்கார வச்சிட்டாரு. அவரு வந்து ஏதோ கொடுப்பாருன்னு பார்த்தா அது வந்து இப்போ ரிவைஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட மோசமாக இருக்கு. கேட்டால் இல்லை நீங்கள் 1 வருஷம் கழிச்சு பாருங்க அப்படின்றாரு. இப்போ இருக்கிறதுக்கு பதில் சொல்கிறா அப்படின்னா அந்த அதிகாரி சொல்கிறா இல்லை 1 வருஷம் கழிச்சு பாருங்க. அது நாங்கள் நல்லா இருக்கும் தான் நினைச்சோம், இப்படியே ஓடறிண்டுக்கிறாங்க.
ஒரு கும்பல் உட்காந்து ஜால்ரா தட்டிக்கினே இருக்குது. இவருக்கு வந்து அந்த ஜால்ரா சத்தம் மட்டும்தான் கேக்குது. மக்களுடைய சத்தம் கேட்க மாட்டுது. 6 மாசத்துல நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன் கோபி. சார், வரி விதிப்பு விவகாரத்தில் 2 மாதத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அமெரிக்க பொருளாதார அமைச்சர் வந்து லுட்னிக் வந்து தெரிவிச்சிருக்காரு. அமெரிக்கா சந்தையால தான் இந்தியா வந்து செழிப்பாக முடியும் என்ற ஒரு இதுவும் ஆணவத்தோடு அவர் வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. எதன் அடிப்படையில் இவர் சொல்றாரு? இங்க யார் ஆட்சி நடக்குதுன்னு தெரியலீங்களா? அலாஸ்கா மீட்டிங்க்கு முன்னாடி ரஷ்யா கிட்ட பேசுறதுக்கு மீடியேட்டரா ஒருத்தர் அனுப்பிச்சாருங்க, விட்காஃப் அப்படின்னு. அவர் வந்து நம்ம சசி தரூர் இவங்கெல்லாம் வந்து டிப்ளமேட்ஸா இருந்தவங்க அண்டு பொலிட்டிஷியன்ஸ். இவர் ரெண்டுமே கிடையாது. யாரா அப்படின்னா, நம்ம ஊர்ல வந்து சென்னைக்கு மிக அருகில் அப்படின்னு வாங்க பாருங்க, அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் டெவலப்பர். டேய், இவர் எப்படா பேச அமிச்சா, அந்த ஆளுக்கு என்னடா தெரியும் அப்படின்னா, இவங்க ஐடியாவே உக்ரைனா ஆட்டைய போடுறது அப்படின்றது. அங்க போன உடனே அவரு புட்டின் என்ன சொல்லியிருக்காரு, இது மாதிரி டொனட்ஸ்க்கு இதுல இருந்துலாம் அவங்க போனோம் அப்படின்ன உடனே அவர் என்ன நினைச்சிட்டாரு, டொனட்ஸ்கெல்லாம் வந்து ரஷ்யாவோட ஏரியா போலுக்குது, உக்ரைன் உட்காந்து நிறாங்க போலுக்குதுன்னு சொல்லிட்டு அவர் கேட்கறது நியாயம் தானே வந்து உளறி நிற்கிறாரு. டே எப்பா, அதெல்லாம் உக்ரைனோடதுரா, அதுலேருந்து அவனை வெளில போக சொல்றாங்க, நீ கேட்டு வந்து நிற்கிறிய அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த லுட்னிக்கும் வந்து அவருக்கு ட்ரேடை பற்றி ஒன்றுமே தெரியாதுன்னு அமெரிக்காவில் கழுவி ஊற்றி நிற்கிறாங்க. 1-2 மாசத்துல அவங்களே வந்து மன்னிப்பு கேட்பாங்க அப்படின்னா, சரி ட்ரம்ப்புக்கு இருக்க அகங்காரத்தில் பாதியாவது இவங்களுக்கு இருக்க வேணாமா? இப்படிலாம் சொன்னாதானே வந்து, என்னங்க ஆயா போயிட்டு புளிய சொன்னாதான் சோறுன்னு தாத்தா சொன்னாரு அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுங்க ஜால்ரா ஆட்சி நிற்குதுங்க. எந்த தைரியம் அப்படின்னா ஒன்றுமே தைரியம் கிடையாது. 2 மாசத்துல இவங்க அடி வாங்குவாங்க. சரி, இவங்க ஒரு பக்கம் வரி போட்டு நிற்கிறாங்கல்ல, யூரோப்பியன் யூனியன்ல இங்க வந்து பேசிட்டு போறாங்க ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். யூகே ஏற்கனவே வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்க. என்னங்கடா நான் வரி போட்டு நிற்கிறேன், நீங்க எல்லாம் வந்து பெயிண்ட் அடிச்சு வெள்ளை குதிரை ஆக்கி நிற்கிறீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு துப்பு இல்லை. யூரோப்பியன் யூனியன் கேட்கறாரு, ஏன்னா எங்க கம்பெனிகள் மேலெல்லாம் வந்து நீங்க வந்து டாரிஃப் போடுறீங்க, ஃபைன் போடுறீங்க, வரி போடுறீங்க, அப்படிலாம் இல்லைன்னா சூப்பர் 301 அதை எடுத்து உங்க மேல ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு இருக்கிறாரு. அப்படி சொல்லிக்க வேண்டியது தாங்க. அதாவது இந்த சுடுகாட்டில் ராத்திரியில் தனியார், நான் ஏன்டா சுடுகாட்டுக்கு போகிறேன் அப்படின்லாம் கேட்காதீங்க. தனியார் நடந்து போகும்போது நம்ம சத்தமாக பாட்டு பாடிட்டு போவோம். எதுக்காகன்னா சூப்பர் சிங்கரில் கலந்துக்கிறது கிடையாது, நமக்கு ஒரு பயம் இருக்கும், அது இது பண்ணுறதுக்காக அப்படின்னு சத்தம் போட்டு போவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் அந்த லுட்னிக்கு அதெல்லாம் லுனாட்டிக்னு எடுத்துட்டு போவாங்க. இதை போய் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறீங்க. இந்தியாவை அவர் ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறாரோ? இங்க ஆட்சி யாருது நடக்குதுன்னு தெரியலீங்களா? இல்லை, அமெரிக்காவை பற்றி அவர் ரொம்ப பெருசாக நினச்சி நிற்கிறாரு. அங்கே எவ்வளோ பெரிய ஓட்டம் இருக்குது அப்படின்றத யாராவது சொல்லணும். டே அப்பா, $37 ட்ரில்லியன் கடன் வச்சு நிற்கிறீங்கடா, தலைமுறைக்கும் நீங்க உட்காந்து சேவகம் பண்ணாலும் இதை தீக்க முடியாது. என்ன நினைப்புல இருக்கிறீங்க நீங்க? அதுல பெரும்பாலான டெட் வந்து அமெரிக்கன் பீப்புள் தான் ஹோல்டிங். சுத்தமா ஊத்தி மூடி போயிடுடா. 1929 39 வரைக்கும் உங்க ஊர்ல என்ன நடந்தது அப்படின்றத கொஞ்சம் படிங்க, பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு யாராவது சொல்லணும். சொல்லாட்டாலும் பரவாயில்ல, 6 மாசத்துல எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. சார், செப்டம்பர் 23ஆம் தேதி வந்து ஐநா பொது சபை கூட்டம் நடக்குது சார். நம்மளுடைய பிரதமர் மோடி வந்து அதை புறக்கணிச்சுட்டு ஜெய்சங்கர் வந்து போக சொல்லியிருக்காரு. இத்தகைய வரி பிரச்சனை இந்த சூழல் இருக்கிறதுல பிரதமர் போறது நல்லதா இல்ல போகாம இருக்கிறது தான் நல்லதா? உங்களுடைய கருத்து என்ன சார் இதுல? ஐநா சபைன்னா என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டகர்னு நீங்க நினைச்சுக்கிறீங்களா? என்ன கேட்டா ஜெய்சங்கர் அவர்கள் கூட போக வேணாம். யாராவது ஒரு கிளர்க் இருந்தாங்கன்னா அவங்கள அனுப்பிச்சு நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்ல. இன்னைக்கு ஐநா சபைக்கு என்ன பவர் இருக்குது சொல்லுங்க? எங்கேயாவது ஒரு யுத்தம் நடக்குது, இல்லை வந்து ஒரு பிரச்சனை நடக்குது. இப்போ அந்த காசா ஹமாஸ் பிரச்சனை எடுத்துக்காங்க, அப்புறம் ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை எடுத்துக்காங்க, உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை எடுத்துக்காங்க, பாகிஸ்தான் இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் எடுத்துக்காங்க. இப்போ வந்து வெனிசுவேலாலேருந்து வந்த ஒரு போட்டை குண்டு போட்டு 11 பேரை கொன்னுக்கிறாரு. கேட்டால் அவங்க வந்து ட்ரக் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னாரு. அதில் ட்ரக் இருக்கான்னு தெரியாது, அது அமெரிக்காவுக்கு வருதான்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. என்ன பவர்ஸில் நீங்கள் அது மாதிரி பண்ணீங்கன்னா we have got all the authority. வாட் அத்தாரிட்டி அப்படின்னு கேட்டோம், we have the authority. எங்கடா அந்த அத்தாரிட்டின்னு பிரசிடென்ட் சொல்லிட்டாரு அப்படின்னு உளறினுக்கிறாங்க. இதெல்லாம் ஐநா சபை என்ன பண்ணுவாங்க? ஒரு ட்வீட் போடுவாங்க, வருத்தம் அளிக்கிறது, சம்பந்தப்பட்டவர்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு திருந்த வேண்டும். இவ்வளவுதான், இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க கிட்ட என்ன பவர்ஸ் இருக்குதுன்னு நினைச்சுக்கிறீங்க, என்ன செல்வாக்கு இருக்குன்னு நினைச்சுக்கிறீங்க? ஒரு புடலங்காயும் கிடையாது. அப்புறம் இதுக்கு பிரைம் மினிஸ்டர் போனோமா, இல்லை யாராவது சும்மா இருந்தாங்கன்னா ரிட்டையர் ஆகிட்டு கவர்னர் பதவி கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்கள கூட அனுப்பிச்சு வைக்கலாம். அந்த லட்சணத்துல தான் ஐநா சபை இருக்குது. இதை போய் நீங்க கேட்டுனுக்கிறீங்க. ரொம்ப நன்றி சார், உங்களுடைய சிறப்பான கருத்துக்களை எங்களுக்கு. நன்றி கோபி.